ஜனவரி மந்த் மற்றும் பிப்ரவரி மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 4 குரூப் 2க்கு வந்து முக்கியமாக மேஜர் ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? குரூப் 1ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுவே குரூப் 2ல பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் குரூப் 4லலாம் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க கொஸ்டினே வந்து வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாகவே ஃபுல்லாக கொஸ்டின் படிக்க முடியாத அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு மார்க் அப்படிங்கிறது முக்கியம் போது சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நாம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஜனவரி மந்தோட இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டிஏபிஎஸ் டேப்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியருக்கான உறுதியான ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத வந்து ஜனவரி 2026ல கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் வந்து கடைசியா ஊதியத்துல பெற்றிருந்த பேசிக் பேல இருந்து 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமா வழங்கப்படும். அது போக அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு தரும்போது ஓய்வூதியர்களுக்கும் வந்து அது தந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து ஆண்டுக்கு 2 முறை வந்து அகவிலைப்படி உயர்வை வந்து வழங்கிட்டு வராங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஆகிறவங்களுக்கு முக்கியமான பெனிஃபிட். எல்லாருமே அரசு ஊழியர் ஆகணும்னு நினைக்கிற காரணமே இந்த ஓய்வூதிய ஸ்கீம்காகத்தான். ஓகேங்களா? இப்ப வந்து இப்போதைக்கு பெண்டிங் இருக்கு. பட் நடைமுறைப்படுத்துவாங்க. இல்லைனாலும் வேற ஏதாவது சீர்திருத்தம் பண்ணியாவது நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனா வந்து அந்த உறுதியான ஓய்வு திட்டம் அப்படிங்கறத வேற பேர்ல நடைமுறைப்படுத்தத்தான் போறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கனவை சொல்லுங்கள். உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து அரசு லான்ச் பண்ணதான். பொதுமக்கள் வந்து தங்களோட தேவைகளை அடிப்படையாக கொண்டு இந்தெந்த ஸ்கீம் வேணும் அப்படிங்கறதுக்காக உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஹோம் கார்டு அப்படிங்கிறது இந்த பாதுகாப்பு அமைப்பு தான். அதுல வந்து 50 திருநங்கைகளை வந்து ஜனவரி மாசத்துல வந்து தமிழ்நாடு அரசு பணியில அவர்களை நியமித்திருக்காங்க. திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது ஜனவரி 16ல வந்து கொண்டாடப்படுகிறது. அந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கு வந்து விருது வழங்குவாங்க. ஜனவரி 16ல தான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டு அறிஞர்களுக்கு வந்து விருது வழங்குவாங்க. அடுத்து டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி. அடுத்து என்ன அப்படின்னா அதாவது டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் மற்றும் எமர்ஜிங் டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய கொள்கை தான் வந்து டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படிங்கிறது. அது சேவரின் ஏஐ பார்க் அப்படிங்கிறது சேவரின் ஏஐ பார்க்குங்கிறது வந்து 10,000 கோடி முதலீட்டுல தமிழ்நாட்டில் வந்து ஏஐ பார்க் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியம். ஏன்னா இது வந்து கொஸ்டின் கேட்கக்கூடியது. எதனால அப்படின்னா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கும் தொழில்நுட்பங்களை வந்து வணிக ரீதியா மாற்றுறது. டீப் டெக் ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி காப்புரிமை பதிவுகளை அதிகரிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது இது முக்கியமானது. இதை பார்த்துக்கலாம். கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து உருவாக்கும் தொழில்நுட்ப வணிக ரீதியான மாற்றுதலுக்கு வந்து இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப்ல போய் பதிவு பண்ணி காப்புரிமை வாங்கிக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படிங்கிறது. இங்க எங்க அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா தொழில்நுட்ப மாநாடு சென்னையில 2026 ஜனவரியில அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அல்லது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிடத்தக்க செயல்பாடுகளை மேற்கொண்ட ஸ்டார்ட் அப்களுக்கு வந்து இப்போ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வருது அப்படின்னா இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் திட்டத்தின் மூலமா அவங்க போய் அங்க சப்போர்ட் கிடைக்கணும் மீட்டிங்ல அப்படிங்கறதுக்காகவும் இல்ல அட்டெண்ட் பண்ணும்போதோ இல்ல அவங்க ஈர்க்கணும் அந்த ப்ராஜெக்ட்டை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சப்மிட் ஃபண்ட் ஆஃப் பண்ணும்போது ஃபண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க.
2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு வந்து திருவள்ளுவருக்கான விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல 2026 திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படும் விருதுகள் வந்து யாராருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2026 ஜனவரியில வந்து யாராருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். திருவள்ளுவர் விருது அப்படிங்கிறது வந்து மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. தந்தை பெரியார் 2025க்கு வந்து வழக்கறிஞர் அருண்மொழிக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. தந்தை பெரியார் விருது வந்து வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்பட்டுச்சு. அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து மு சிந்தனை செல்வன் அம்பேத்கர் விருது மு சிந்தனை செல்வனுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. பேரறிஞர் அண்ணா விருது வந்து துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் விருது MS இதயதுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. MS இதயதுல்லா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கப்பட்டுச்சு. மகாகவி பாரதியார் விருது வந்து கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டது. பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து இறையன்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்களோட விருது வந்து செல்லப்பா அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. கலைஞர் விருது வந்து விடுதலை விரும்பி அப்படிங்கிறதுக்கு வழங்கப்பட்டுச்சு 2025க்கானது. இதுல 2026க்கு வந்து திருவள்ளுவரோடது மூப்பே சக்திவேல் முருகானர் அவருக்கு மட்டும்தான் 2026க்கோடது. மீதியில 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது இந்திய லெவல்ல ஜனவரி 2026 இந்தியாவில் எத்தனையாவது அதாவது ஜனவரி 26 அன்று வந்து இந்தியாவில் எத்தனையாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா 77வது குடியரசு தினம் விழா கொண்டாடப்பட்டுச்சு. 2026 குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினரா யாரு பங்கேற்றாங்க அப்படின்னா 2026 சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியா காஸ்டோ மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வெண்டர் லென்யன் அப்படிங்கிறவங்க தான் கலந்துருக்காங்க. 2026 குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லி கர்த்தவியா பாத் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த குடியரசு தின அணிவகுப்பு நடந்திருக்குது. கர்த்தவியா பாத் அப்படிங்கிறதுல குடியரசு தின அணிவகுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஜனவரி 26 நடைபெற்ற விக்ஷித் பாரத் யங் லீடர் டயலாக் அப்படிங்கிற இலக்குடன் தோன்றியது எது அப்படின்னா விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு இலக்குடன் தொடங்கியிருக்காங்க. நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது ஜனவரி 12 கொண்டாடப்படுகிறது. தேசிய இளைஞர் நாள் யாருடைய நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 26 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய பொருளாதார ஆவணம் எது அப்படின்னா எக்கனாமிக்கல் சர்வே. 2025-26க்கான எக்கனாமிக்கல் சர்வே வந்து ஜனவரி 26 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸுகளை பார்க்கலாம். இந்த வீடியோல முடியாது, அடுத்த வீடியோல வந்து பட்ஜெட் மட்டும் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் பார்த்துக்கலாம். எக்கனாமிக்கல் சர்வே 2025-26 எந்த நிதியாண்டிற்கு பொருளாதார நிலையை மதிப்பிடுதுன்னா 2025-26 கடந்த ஆண்டோட தான் வந்து இப்போ கால்குலேட் பண்ணுவாங்க, எவாலுவேட். ஜனவரி 2026 இந்தியாவில் அந்நிய செலவாணி கையிருப்பு எந்த அளவை தாண்டியது அப்படின்னா சுமார் 700 பில்லியன் அளவை வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து தாண்டி இருக்கு. உலக அளவில் அதிக ரெமிட்டன்ஸ் பெறும் நாடாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய ரெமிட்டன்ஸ் பெறும் நாடாக வந்து இந்தியா வந்து இருந்துட்டு வருது. இந்தியா வந்து 2025 வந்த ரெமிட்டன்ஸ் சுமார் எவ்வளோ அப்படின்னா 135 பில்லியன் ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஜனவரி 2026 இந்தியா அறிவியல் துறையில் முக்கியமாக முன்னேறிய தொழில்நுட்ப துறைகள் எது அப்படின்னா இப்போ இந்தியாவில் முக்கியமான தொழில்நுட்ப துறைகளா எது இருக்கு அப்படின்னா ஏஐ இருக்குது, குவாண்டம் டெக்னாலஜி இருக்குது, செமி கண்டக்டர் டெக்னாலஜி மற்றும் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இதுல எல்லாம் இப்போ இந்தியா வந்து முன்னேறி கொண்டு இருக்குது, முன்னணி வகிக்கும் துறைகளாகவும் இப்போ இருக்கு. இந்தியா ஜெர்மனி ஒத்துழைப்பில் ஜனவரி 2026 முக்கியமாக இடம்பெற்ற தொழில்நுட்ப துறை எப்படி என்னன்னா
செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே கொண்டு வரப்பட்ட தொழில்நுட்ப துறை. இந்தியா ஜெர்மனி ஒத்துழைப்பின் முக்கியமான துறை என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையும் வந்து இந்தியா மற்றும் ஜெர்மனி ஒத்துழைப்புல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ங்கிறது செமிகண்டக்டர் துறையில சர்வதேச ஒத்துழைப்பு இந்தியாவிற்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா உள்நாட்டுல செமிகண்டக்டர் உற்பத்திக்கு சப்ளை செயின் வந்து ரீசேலிங் மற்றும் உயர் தொழில்நுட்ப விலை தன்னிறைவை வலுப்படுத்துறதுக்காகத்தான் சர்வதேச ஒத்துழைப்பை வந்து இந்தியா நாடி இருக்கு. ஜனவரி 2026ல ISROவோட முக்கியமா ஏவுதல் பணி எதை ஏவுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா BSLV C-62 வந்து ஏவி இருக்காங்க. அது EOS N1 மிஷன் அப்படிங்கறக்காக. இந்த EOS N1 மிஷன் எப்போது ஏவப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி 12, 2026ல ஏவப்பட்டிருக்கு. இதனோட முக்கியமான பேரோல்டு எது அப்படின்னா EOS N1 அப்படிங்கிறது. இந்த PSLV 62 என்பதுல PSLV எத்தனையாவது ஃபிளைட் அப்படின்னா 64வது. PSLVயோட 64வது ஃபிளைட் தான் இந்த C-62 அப்படிங்கிறது. EOS N1 அப்படிங்கிறது எந்த வகையான செயற்கைக்கோள் அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், புவிசார் செயற்கைக்கோள். இப்போ லாஸ்டா EOS N1 அப்படிங்கிறது புவிசார் செயற்கைக்கோளை குறிக்கக்கூடியது. ஜனவரி 2026 ஆதித்யா L1 தொடர்பாக ISRO என்ன அறிவிச்சு அப்படின்னா ஆதித்யா L1 முதல் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏவோ சைக்கிளிங்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆதித்யா L1 எந்த லாக்ரன்ஸ் புள்ளியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா L1ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதனோட முக்கிய நோக்கம் என்ன? ஆதித்யா L1ஓட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சூரியனை வந்து ஆய்வு செய்து குறிப்பாக சூரிய வளிமண்டலம் மற்றும் ஸ்பேஸ் வெதர் நிகழ்வுகளை ஆய்வு செய்வதுதான் இந்த ஆதித்யா L1ஓட முக்கிய நோக்கமா இருக்கு. ஆதித்யா L1ஓட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு செய்து சூரியன் வளிமண்டலத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குது, அதன் மூலமா ஸ்பேஸ்ல என்னென்ன காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காகத்தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஜனவரி 2026ல ISRO வெளியிட்ட IMX வந்து 2026 எதன் விரிவாக்கம்? IMX அப்படின்னா இந்தியா மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் 2026. இந்தியா மைக்ரோகிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட் 2026 அப்படிங்கிறது. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ கிராவிட்டி சூழலில் அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள இந்திய ஆராய்ச்சியாளர்களின் முன்மொழிவுகளை தேர்வு செய்யறது. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்னென்ன பிளான் சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்து அதை தேர்வு செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மேக்ஸ் 2026 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஜனவரி 2026ல ஆதித்யா L1 எந்த முக்கிய விண்வெளி நிகழ்வுகளை ஆய்வு செய்தது அப்படின்னா அது ஆய்வு செஞ்சிருக்கு. எந்த முக்கிய நிகழ்வு அப்படின்னா பூமியின் காந்த கவசத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஏற்பட்ட சக்தி வாய்ந்த சோலார் ஸ்டோமின் தாக்கத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி செஞ்சிருக்கு. ஆதித்யா L1 வந்து பூமியில வந்து அந்த காந்த கவசத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த சோலார் ஸ்டோமோட தாக்கத்தை ஆய்வு செய்திருக்குது. ஜனவரி 2026ல இந்தியா ஜெர்மனி உறவில் முக்கியமாக பேசப்பட்ட துறைகள் என்ன அப்படின்னா 2 துறைகள் தான். செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இது 2 தான் வந்து இந்தியா மற்றும் ஜெர்மனிக்கிடையே வந்து பேசப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் ஜெர்மனி கிரீன் மற்றும் சப்சிண்டரல் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பின் கீழே புதிய நிதி உறுதிப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா 1.24 பில்லியன் யூரோ அளவுல கொண்டு வந்திருக்காங்க. 1.24 பில்லியன் யூரோப் அளவுல இந்தியா ஜெர்மனிக்கு இடையில வந்து நிதி உறுதிப்பாடை ஏற்படுத்தி இருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எதனால இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர், ரெனியூவல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், பேட்டரிஸ் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால இந்தியாவுக்கு இப்போதைக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. இந்தியா ஜெர்மனி வந்து செமிகண்டக்டர் ஒத்துழைப்பின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உற்பத்தி திறனை வலுப்படுத்துறதுக்காக தான்.
2026ஆம் ஆண்டிற்கு பத்ம அவார்ட் வழங்கப்பட்டுச்சு. எத்தனை பத்ம அவார்ட்னா 131 பத்ம அவார்டுகள் வழங்கப்பட்டிருக்கு. பத்ம விருதுகள்ல வந்து 3 பிரிவுகளா கொடுப்பாங்க. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு 3 பிரிவுகளை வந்து விருதுகள் வழங்கப்படும். எந்த மறைந்த நடிகருக்கு வந்து பத்ம விமூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா தர்மேந்திரர் அவர்களுக்கு தான் வந்து பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. பத்ம 2026க்கான பத்ம விபூஷன் விருது தர்மேந்திரன். பத்ம பூஷன் விருது வந்து 2026க்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா திரு மம்முட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மலையாள நடிகர் திரு மம்முட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பத்ம பூஷன் விருது பெற்ற பிரபலமான பாடகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல்கா யாக்னிக் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அல்கா யாக்னிக்கு பத்ம பூஷன் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான விருதுகள். நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி விருதுகள் இதுதான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது பிப்ரவரி 2026. 2026-27 மத்திய பட்ஜெட் வந்து எப்போது தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1 பிப்ரவரி 2026 தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது முக்கியமானது பாயிண்ட் எல்லாமே. அதாவது மத்திய பட்ஜெட்டோட 3 முக்கிய கர்த்தவியாக்கள் என்ன அப்படின்னு கேளுங்க. கர்த்தாக்குனா தீம்ஸ் அப்படிங்கிறது 3 தீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பட்ஜெட் தாக்கலும் போது. என்னென்ன அப்படின்னா சப்ஸ்டென்டிவல் எக்கனாமிக்கல் growth, கெப்பாசிட்டி பில்டிங், சப்கா சாத் சப்கா விகாஸ். சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டி பில்டிங், சப்கா சாத் சப்கா விகாஸ். இதெல்லாம் தான் அந்த கர்த்தாக்கள் 3 கர்த்தாக்கள் அப்படிங்கிறதுல வந்து கர்த்தவியாக்கள் 3 கர்த்தவியாக்கள்ங்கிற கீழே இந்த 3 தான் வரும். எதுக்கு அப்படின்னா தமிழ்ல வந்து நம்மளுக்கு வாசிக்கிற கஷ்டமா இருக்கும். அதனாலதான் தங்கிலீஷ்ல பாத்துக்கிறோம். நீங்க போய் கொஸ்டின் வந்து தமிழ் மீடியத்துல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தமிழ்ல புரியல அப்படின்னா இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி பாருங்க. கொஸ்டினை வந்து தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 2026-27 பட்ஜெட்ல வந்து பொதுத்துறை மூலதன செலவினம் வந்து எவ்வளவு முன்மொழியப்பட்டிருக்கு அப்படின்னா 12.2 lakhs crore, அதாவது 12.2 லட்சம் கோடிக்கு வந்து பொதுத்துறைக்கான மூலதன செலவினங்கள் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. 2026-27 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுள்ள பயோஸ்பாம் சக்தி திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னா 10,000 கோடி. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு. பயோஃபார்ம் சக்தி அப்படிங்கிறது. பயோஃபார்ம் சக்தியோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவை உலக அளவிய பயோஃபார்ம் உற்பத்தி மையமாக உருவாக்குவதுதான் என்ன அப்படின்னா இந்த பயோஃபார்ம் சக்தியோட நோக்கம். 2026-27 பட்ஜெட்ல MSME துறைகளுக்கான முன்மொழியப்பட்ட growth fund எவ்வளவு அப்படின்னா 10,000 கோடி. அதுக்கும் வந்து 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பயோஃபார்ம் சக்திக்கும் வந்து 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பாரத் விஸ்டா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பன்மொழி AI கருவி. பாரத் விஸ்டாங்கிறது வேளாண் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தப்படும் AI கருவி. இதுல வந்து அக்ரிஸ்டார்க் மற்றும் ஐகார்க் அப்படிங்கிற தரவுகளை வந்து AI-னுடன் ஒருங்கிணைக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த பாரத் விஸ்டா. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். பாரத் விஸ்டானாவே என்னது வேளாண் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான பன்மொழி AI கருவி அப்படிங்கிறது. 2026-27 ஆண்டு பட்ஜெட்ல மத்திய அரசின் மொத்த செலவினம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 53,47,315 கோடி. 53,47,315 கோடி ரூபாய். ஓகேங்களா? கோடி அவ்வளோ லட்சம் கோடிக்கு போயாச்சு. இது வந்து 2025-26 திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட 7.5 அதிகமா இருக்கு.
புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 2025 எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 2025லயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நடைமுறைக்கு வந்து இப்ப ஏப்ரல் 1, 2026 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. 2026 பட்ஜெட்ல இந்திய கடன் ஜிடிபி விகிதத்தை வந்து 2030-31 எவ்வளவா வந்து கொண்டு வரக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 50% இருந்து 51%க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. பிப்ரவரி 2026 இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான செயற்கை நுண்ணறிவு மாநாடு எது அப்படின்னா இந்தியா ஏஐ சம்மிட். அதாவது இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சம்மிட்டை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில நடந்திருக்கு. இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டுங்கிறது புதுடில்லியில 2026 பிப்ரவரி மாதம் 2026 நடந்திருக்கு. இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ், ட்ரஸ்டட் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டட் ஏஐ தொடர்பான உலகளாவிய ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தான் இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டோட நோக்கமா இருந்திருக்கு. பிப்ரவரி 2026 இந்தியா பிரான்ஸ் இணைந்து தொடங்கி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் அப்படிங்கிறது. இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் வந்து எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா மும்பையில வந்து தொடங்கப்பட்டுச்சு. 17 பிப்ரவரி 2026 மும்பையில தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 2026 ஐஎஸ்ஓ நடத்திய 23வது நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் சிம்பாலிசம் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா மேகாலயாவில் நடந்திருக்கு. என்இஏசி உமைன்யாம் அப்படிங்கிறது மேகாலயாவில் நடைபெற்றிருக்கு. என்எஸ்எஸ் SSS 2026 அப்படிங்கிறது பிப்ரவரி 23 to 27 2026 வந்து நடைபெற்றிருக்கு. அது NSSS அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் சிம்பாலிசம். நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் சிம்பாலிசம்ங்கிறத NSSS. ISRO ஸ்டார்ட் 2026 ISRO ஸ்டார்ட் 2026 அப்படிங்கிற திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மாணவர்களுக்கான ஸ்பேஸ் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி கல்வி நிகழ்ச்சி தான் என்ன அப்படின்னா ISRO ஸ்டார்ட் 2026 அப்படிங்கிறது. ஸ்டார்ட் 2026 மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான பயன் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள நிபுணர்களிடமிருந்து விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான விரிவுரைகளை பெறும் வாய்ப்பு தான் இந்த ஸ்டார்ட் 2026 முக்கியமான பயன். பிப்ரவரி 2026 EUMETSAT ஜாயிண்ட் சயின்ஸ் கோஆபரேஷன் மீட் எப்போது நடைபெற்றது அப்படின்னா பிப்ரவரி 10-12 அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கு. பிப்ரவரி 10-12 அகமதாபாத்தில் நடைபெற்றிருக்கு. பிப்ரவரி 2026 பிரான்ஸ் அதிபர் இந்தியாவுக்கு வந்து எப்போ வந்தாரு அப்படின்னா பிப்ரவரி 17 to 19 3 நாள் பயணமா வந்திருக்காங்க. இந்தியா பிரான்ஸ் உறவுல தொடங்கப்பட்டதா இது இந்தியா ஃபைனான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன். இந்தியா மலேசியா CO ஃபோம் அப்படிங்கிறது வந்து 10வது கூட்டம் எங்க நடைபெற்றது அப்படின்னா கோலாலம்பூர்ல நடைபெற்றது. இந்த CE ஃபோம் அப்படிங்கிறது வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி 7 2026 மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல நடைபெற்றிருக்கு. பிப்ரவரி 2026 இந்தியாவின் இலக்கிய துறையில் முக்கியமாக பேசப்பட்ட நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு மொழிகள்ல வந்து லிட்ரஸி ஃபெஸ்டிவல் நடைபெறுகிறது. பிராந்திய மொழி இலக்கியங்கள் மற்றும் மொழிபெயர்ப்புகளுக்கு அதிக கவனம் கொடுக்கப்படுவது. பிப்ரவரி 2026 நடைபெற்ற முக்கியமான சர்வதேச கிரிக்கெட் தொடர் என்ன அப்படின்னா ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் தான் வந்து முக்கியமான சர்வதேச கிரிக்கெட் தொடர். 2026 பேட்மிண்டன் ஆசியன் டீம் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது வந்து 3 to 8 வரைக்கும் பிப்ரவரி 2026 வந்து நடைபெற்றிருக்கு.
அந்த 2026 தாய்லாந்து மாஸ்டர் பெண்கள் ஒற்றை பிரிவில் பட்டத்தை வென்ற இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேவிகா சிகாகாக் அப்படிங்கிறவங்க வந்து பிஎஃப்பி அது பிடபிள்யூஎஃப் சூப்பர் 300 பட்டம் வென்றிருக்காரு. இவங்க 3வது இந்திய பெண் ஒற்றையர் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையும் பெற்றிருக்காங்க. தேவிகா சிகாகக் தாய்லாந்து மாஸ்டர் 2026 வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. பிப்ரவரி 2026 ஐசிசி விமன்ஸ் பிளேயர் ஆஃப் மந்த் அப்படிங்கிற விருதை வென்ற இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னா அருந்ததி ரெட்டிங்கிறவங்க அந்த பட்டத்தை பெற்றிருக்காங்க. 2026-27 பட்ஜெட்ல விளையாட்டு துறையை மாற்றுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய திட்டம் என்ன அப்படின்னா கேலே இந்தியா மிஷன். விளையாட்டு துறையை மாற்றுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய திட்டம் கேலே இந்தியா மிஷன். கேலே இந்தியா மிஷனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா வந்து விளையாட்டு துறையை வந்து மாற்றியமைத்து திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேலே இந்தியா மிஷன் அப்படிங்கிறத தொடங்கி இருக்காங்க. 2026-27 பட்ஜெட்டில் பெண்கள் ஸ்டெம் கல்விக்காக அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டம் என்ன? பெண்களுக்கான ஸ்டெம் கல்விக்கான அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அமைக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஸ்டெம் கல்விக்கான முக்கிய திட்டம். இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலா அமைக்கணும், மாணவிகள் தங்கும் விடுதி அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம் கல்விக்கான ஒரு முக்கிய திட்டமா இருக்கு. 2026-27 பட்ஜெட்டில் இந்தியா எந்த துறையை உலகளாவிய பயோ மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிற உருவாக்கும் திட்டத்தை முன்மொழிகிறது அப்படின்னா பயோஃபார்ம் துறையை தான் இந்தியா உலகளாவிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா இந்தியாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிற திட்டம் பயோஃபார்ம் துறை. 2026 நிலவரப்படி BMJDY தொடர்பான முக்கிய தகவல் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் அப்படி அந்த கணக்கு இருக்குல்ல அது பிப்ரவரி 25, 2026 நிலவரப்படி 57.78 கோடி அதாவது 57,78,00,000 பேர் வந்து இந்த ஜன்தன் கணக்குகள் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க. அவற்றில் 56% வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 57.7 லட்சம் 57,78,00,000 பேர் அப்படிங்கும்போது அது பெண்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 30% பெண்கள் 30 கோடி கிட்டத்தட்ட 30 கோடி பெண்கள் வந்து அந்த ஜன்தன் கணக்குகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. முக்கியமானது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 2025 வந்து கொண்டு வராங்க. அது வந்து எதுக்கு மாற்றா வருது அப்படின்னா 1961 கொண்டு வரப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து ரத்து செய்துட்டு ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு புதிய இன்கம் டேக்ஸ் வருமான வரி சட்டம். புதிய வருமான வரி சட்டம் வந்து 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறை வந்திருக்கு. இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வருமான வரி சட்டங்களை வந்து எளிமையாக்குறது. முக்கியமான நோக்கம் வருமான வரி சட்டங்களை வந்து எளிமையாக்குறது தான். தமிழ்நாட்டில் வந்து 2026 பிப்ரவரியில நடைபெற்றுள்ள முக்கியமான அறிவியல் மாநாடு நேஷனல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் 2026 அப்படிங்கிறது வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல நடைபெற்றிருக்கு. NTSC 2026 அப்படின்னா நேஷனல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். நேஷனல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 2026 பிப்ரவரியில 20, 21 2 நாட்கள் நடைபெற்றிருக்கு. எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில அந்த SERC அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு. CSIR ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது மத்திய அரசு சார்ந்தது தான். அங்கதான் வந்து இந்த தமிழ்நாடு அரசோட அறிவியல் மாநாடு நடந்திருக்கு.
NTSC 2026 கருப்பொருள் என்ன? அந்த அறிவியல் மாநாட்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னா சப்ஸ்டன்ஷியல் டெவலப்மெண்ட் த்ரூ த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சப்ஸ்டன்ஷியல் டெவலப்மெண்ட் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பிப்ரவரி 2026 சென்னையில் நடைபெற்ற முக்கிய அறிவியல் மாநாடு எது அப்படின்னா பிப்ரவரியில் என்னன்னா ரைஸ் கான்க்ளாவ் 2026 கான்க்ளாவ் 2026 ரைஸ் கான்க்ளாவ் 2026. இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிரைவன் ஸ்டார்ட் அப் மாடலையும் ஆராய்ச்சி தொழில் ஸ்டார்ட் அப் வெஞ்சர் கேபிடலேஷன் இணைந்து வலுப்படுத்துறது. இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் அப் மாடல்ஸ்லையும் வந்து ஸ்டார்ட் அப் மாடல்ஸையும் ஆராய்ச்சி தொழிலில் இருக்கிற கேபிட்டல்ஸ்லையும் வந்து இணைப்புகளை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ரைஸ் கான்க்ளாவ் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரு மாநாட்டை நடத்தி இருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்திருக்கு அப்படின்னா ரிசர்ச், இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்ஸு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த 4 முக்கியமான அமைப்புகள் சேர்ந்து இந்த ரைஸ் கான்க்ளாவ் வந்து நடத்தியிருக்காங்க. ரிசர்ச், இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்ஸு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க. பிப்ரவரி 2026 சென்னையில் நடைபெற்ற நேஷனல் தமிழ் சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் எந்த 2 அமைப்புகள் இணைந்து நடத்துச்சு அப்படின்னா அந்த தமிழ்நாடு அறிவியல் மாநாட்டை நடத்தினது வந்து தமிழ் அறிவியல் சங்கம் தமிழ்நாடுமு, CSIR, SERC இது 2 சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இந்த NTSC அப்படிங்கிறது வந்து எந்த மொழியில அறிவியல் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டது அப்படின்னா தமிழ் மொழியில அறிவியல் தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கமா கொண்டதுதான் இந்த NTSC 2026 அப்படிங்கிறது. அடுத்து ரைஸ் கான்க்ளாவ் 2026ல குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய மருத்துவ தொழில்நுட்ப முன்னேற்றம் எது அப்படின்னா ஹோமோஃபிலியா அப்படிங்கிற ஜெனிஸ் தெரப்பி ட்ரையல் அப்படிங்கிற முக்கிய மருந்து தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஹோமோஃபிலியா அப்படிங்கிற ஜீன் தெரப்பி ட்ரையல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது முக்கியமானதான், எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்படிங்கிற தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்காக இந்த ரைஸ் கான்க்ளாவ் 2026ல மருத்துவ தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு இந்த ஹோமோஃபிலியா ஜீன் தெரப்பி ட்ரையல்ஸ் பத்தி விவாதிச்சிருக்கிறாங்க. ரைஸ் கான்க்ளேவ் 2026ல வந்து எந்த தொழில்துறை புதுமைகள் முக்கியமாக காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்னா லெதர் டெக்னாலஜி வந்திருக்கு, டிஃபென்ஸ் டெக்னாலஜியும் வந்திருக்கு, ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன் இன்னோவேஷன், தோல் மற்றும் டிஃபென்ஸ் டெக்னாலஜி பாதுகாப்பு மருத்துவத்துறை பற்றி முக்கியமான துறைகள் எல்லாமே இந்த ரைஸ் கான்க்ளேவ்ல கலந்து இருக்காங்க. அடுத்து முக்கியமானது PMMSY அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மத்தியாசியா சம்பாதா யோஜனா, மத்தியாசியா சம்பாதா யோஜனா அப்படிங்கிறது. இது வந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இந்த PMMSYயோட முக்கிய பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரியமா மீனவர்கள் மற்றும் சிறு அளவிலான மீன் விவசாயிகள் தான் வந்து இந்த PMMSYயோட முக்கிய பயனாளிகள். பிரதான் மந்திரி மத்திய சம்பாதா யோஜனா அப்படிங்கிறதுல PMMSYயோட மீனவர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய ஆதரவுகள் ஒன்று என்ன அப்படின்னா என்ன முக்கியமான ஆதரவுகள் அப்படின்னா ஆண்டுக்கு மீன்பிடி தடைக்காலம் வரும்பொழுது அது வாழ்வாதார ஊட்டச்சத்து உதவிகளை வழங்குறதுதான் இந்த PMMSYயோட ஸ்கீமோட முதன்மை நோக்கமா இருக்கு. மீன்பிடி தடைக்காலங்கள்ல மீனவர்களுக்கு வந்து வாழ்வாதார முறைகளுக்கு மாற்று உதவிகளை வழங்குறாங்க அப்படின்னா கடற்பாசி வளர்ப்பு, சீ கேஜஸ் ஃபார்மிங்கு, ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்மிங்கு, பேரல் ஃபார்மிங் போன்ற தொழில்களுக்கெல்லாம் வந்து ஆதரவாக வந்து உதவிகளை வந்து PMMSY ஸ்கீம் கீழே தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 2026 தமிழ்நாட்டில்
ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது எந்த ஆணையத்துடன் தொடர்பு உடையது அப்படின்னா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது 6வது மாநில நிதி ஆணையத்துடன் தொடர்பு உடையது. 6th ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனோட தொடர்பு உடையது. ஓகே, முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்தியா மற்றும் தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான முக்கிய நிகழ்ச்சிகளை ஒரு தொகுப்பாக பார்த்துருக்கோம். அடுத்து யூனியன் பட்ஜெட்டு, தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம்.